ஹாய் பிரியா பிரபு வீலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூகேக்கு வரப்போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய தடவை நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து மெசேஜஸ்லாம் கேட்பாங்க. இது மாதிரி யூகேக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம், இங்கே அக்கமண்டேஷன் எப்படி இருக்கும், இங்கே ஃபீஸ் எப்படி இருக்கும், வீசா. ஏன்னா நிறைய பேர் வந்து முதல்ல ஸ்டூடெண்ட் வீசாவில் வரவங்க எப்படின்னா இங்கே வந்துட்டு அப்படியே அந்த ஏன்னா ஸ்பௌஸுக்கு வந்து விசா கொடுப்பாங்க. அப்புறம் அப்படியே இங்கே வேலை எடுத்துகிட்டு பிஎஸ்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆவாங்க. அதுதான் வந்து இதுக்கு முன்னாடிலாம். பட் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் ரொம்பவே குறைவு. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் நிறையவே வந்து வீசா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இங்கே வந்துட்டு அந்த 1 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. எப்படியாவது வந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலமாக எடுத்து உங்களுக்கு ஒரு காலேஜில் வந்து ஒரு சீட் வாங்கி கொடுத்துட்றாங்க, நீங்களும் வந்துடுறீங்க. பட் ஆஃப்டர் அந்த 1 இயர்க்கு அப்புறம் அவ்வளோ பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒர்க் கிடைக்காம. அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான் இல்லையா? ஏன்னா நிறைய ஒரு பணத்தை வர இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, திரும்ப ஊருக்கும் போக முடியாது. அப்புறம் இங்கேயே வேலை செய்யணும். இங்கே வேலையும் பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன வேலைகள் வேணால் கிடைக்கலாம். நிறைய பேர் நினைக்கிற தப்பான விஷயம் தான், இதை சூப்பர் மார்க்கெட்டில் வேலை கிடைக்கலாம், கேஎஃப்சியில் ஏதாவது சும்மா இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை கிடைச்சாலே போதும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை யோசிக்காதீங்க. சும்மா சின்னதாக ஒரு பார்ட் டைமுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு தான் வந்து அது யூஸ் ஆகும். இந்தியாவில் வந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய சம்பளம் மட்டும் தெரியும், அது வந்து இந்தியாவில். பட் இங்கே வந்து நீங்கள் ₹1,00,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலுமே வாடகை அப்படிங்கிறது எல்லாமே டபுளாக இருக்கும். டபுள் கூட இல்லை, ட்ரிபிளாக இருக்கும். இங்கே நீங்கள் ₹5,000 வாடகை கட்டுறீங்கன்னா இந்தியாவில் இங்கே வந்து ₹50,000 நீங்கள் வாடகை கட்டுவீங்க. ஸோ அதை வந்து அங்கே ₹1,00,000 சம்பளத்துக்கு வந்து அது ஓகே, நல்ல தாராளமாக செலவு பண்ணலாம். பட் இங்கே ₹1,00,000 சம்பளம் இருக்குது அப்படின்னா சுத்தமாக வந்து யூகேயில் வந்து சர்வை பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஃபேமிலியோடலாம் சிலர்லாம் வராங்க. வேலை அந்த மாதிரி ஃபேமிலியோட வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாப் ஷூரிட்டி இன்னொருத்தவங்களே எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இங்கே வந்திருக்காங்க ஃபேமிலியோட, திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயே வந்து வேலையை விட்டுட்டு அவங்க போச்சுட்டாங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க ஒரு 2-3 மந்த்ஸாக. பட் ஆனால் அவங்க வரும்போது வேலையோடு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட பெர்மனெண்ட்டாக அதெல்லாமே உங்களோட செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஃபேமிலியோட வரும்போது ரொம்பவே சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாடகை தனி வீடு தான் இருக்கணும். இந்த ஊரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷேரிங்லாம் இருக்க முடியாது. குழந்தைங்களாம் இருக்குன்னா ஷேரிங் தர மாட்டாங்க. நீங்கள் சிங்கிள் அப்படின்னா ஷேரிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷேரிங்கில் இல்லை, நீங்கள் தனி வீடு எடுக்கும்போது அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், வைஃபை கட்டணும். ஸோ இது மாதிரி அது மாதிரி எக்ஸ்ட்ரா பிட் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் அதுவும் வந்து லண்டன் சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. வாடகை கிட்டத்தட்ட ஒரு 2,200 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு சின்ன ஒரு அளவான வீடுக்கே. அதுக்கப்புறம் நீங்கள் நார்த் சைடு அந்த மாதிரி கொஞ்சம் அவுட் சைட் லண்டனில் போகிறீங்கன்னா கூட மினிமமாக வந்து ஒரு தனி வீடு எடுக்கிறீங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் எடுக்கிறீங்கன்னா கூட £700 £800 அது மாதிரி வந்து இப்போ 1,600 1,700 தான் வந்து யூகேவோட இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் வாடகை. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டுமா நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சூப்பர் மார்க்கெட்டு இல்லை நம்ம என்ன தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் அளவாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னா கூட, ஏன்னா நம்ம இங்கே யூகேக்கு வரதே எதுக்குங்க, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே வந்துட்டு நம்ம வந்து சின்ன விஷயங்கள்லாம் வந்து இது செலவு பண்ண முடியாது. சாப்பாடு விஷயத்தில் நம்ம மிச்சம் பண்ணணும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வரும்போதே நல்ல சேலரியில் இருக்குது அப்படின்னா, நல்ல ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் நம்ம இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் நல்ல சேலரி சூஸ் பண்ணிங்கன்னா தான் இங்கே இருக்க முடியும். இல்லை கொஞ்சமாக சேலரி நம்ம எப்படியாவது இந்த லண்டனுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது மாதிரி வரீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்புறம் வந்து இப்போ குழந்தைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையும் நம்ம வந்து ஏதாவது சாப்பாடு நம்ம வாங்கி தரணும். ப்ளஸ் கிளாஸு, ஏன்னா பசங்க வந்து ஸ்கூல் வந்து இங்கே ஃப்ரீ தான், எஜுகேஷன் ஃப்ரீ. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது அவங்க வந்து கிளாஸுக்கு போடுவோம், ஒரு டான்ஸ் கிளாஸு, ஒரு பாட்டு கிளாஸு, எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து ஒரு £30 £40 £60 வரைக்கும் இருக்கும். அது ஒரு குழந்தைக்கு பர் சைல்டுக்கு சொல்கிறேன். ஒரு 4 கிளாஸ் ஒரு 3 கிளாஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து ஒரு தனியாக ஒரு அமௌண்ட்டு. அது 2 குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேணாம். அவங்க தனியாக நீங்கள் ஒரு £600 நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ இங்கே வந்து மெடிக்கல் வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கோ சில விஷயங்களுக்கு ஆனாலுமே பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் ஃப்ரீ அப்படின்னாலுமே பல மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இமீடியட்டாக போய்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, எனக்கு கமெண்ட்லலாம் கேட்பேன், ஏதாவது ஒருத்தவங்க சில ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அப்புறம் வந்து ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து எனக்கே அது நடந்திருக்கு. ஒரு பயமாக இருக்கும். டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு இருந்தாலும் வீட்டில் நம்ம நிம்மதியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரியான அட்வைஸ் வந்து இமீடியட்டாக எடுக்கவே முடியாது. ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேட்டராக ஆகும்போது சில குழந்தைங்களாம் உடம்பு சரியில்லைனா நானே வந்து மெடிசன்லாம் கொடுக்குறது, கை வைத்தியம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வச்சு தான் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிக்க. இருந்தாலுமே நமக்கு ஒரு பயமாகவே இருக்கும். ஏதாவது வந்து நமக்கு டக்குன்னு ஒரு அட்வைஸ்க்கு வந்து யார்கிட்ட போய் கேட்குறது சொல்லிட்டு அப்படியே தடுமாறுவோம். முக்கியமான விஷயம் நம்ம இங்கேருந்து தனியாக இருப்போம். அது வந்து ரொம்ப அதை நீங்கள் வந்து
ஃபேமிலியாக இருக்கோன்னாலும் சரி, இல்லை சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, கொஞ்சம் அது ஆக்குபைடாக ஒர்க்கு போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு டைம் பாஸ் ஆயிரும். பட் இல்லை நம்ம வீட்டிலேயே இருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து அதை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, தனிமையாக இருக்கிற அந்த சில விஷயங்கள், ஸோ அதில் அந்த ஹோம் சிக்காக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். இந்தியாவில் நிறைய ஃபேமிலிஸு கூட நிறைய சொந்த பந்தங்களோட இருந்துட்டு இங்கே வரும்போது, ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்ராட் லைஃபோ என்ஆர்ஐ லைஃப் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சோஷியலைஸ் ஆகிட்டு இங்கே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம உருவாக்கிட்டு, ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து பார்க்கும்போது இவங்களால சூப்பராக இருக்காங்களே, இவங்க நம்மளெல்லாம் வந்து இவ்வளோ இது சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 2 விதமாக 3 விதமாகவே இங்கே இருப்பாங்க. சிலர் வந்து நல்ல வெல் செட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்திருக்காங்கன்னா அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் காஸ்ட் அப்படிங்கிறது யூகேல வேறு மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பார்த்திங்கன்னா நானே பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு ஃபேமிலிக்கு 25 பவுண்ட்லேயே வந்து எங்களுக்கு எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மினிமமாக 150 பவுண்ட் இல்லாமல் எங்களால் சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் யூகேக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான உங்களோட வாடகை, பில்ஸு, சாப்பாடு, இப்போ ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட குழந்தைங்களோட ஃபீஸு, அது இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், நீங்கள் எங்கேயாவது வெளில போனால் இந்த ஊரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் காரோ இல்லை பஸ்ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இல்லை சரிடா நம்ம காரை வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காருக்கும் நீங்கள் லைஃப் இது இன்சூரன்ஸ் கட்டணும், ரோட் டேக்ஸ் கட்டணும், அதுக்கு இஎம்ஐ, நீங்கள் ஏதாவது நீங்கள் இஎம்ஐயில் வாங்கினா அதுக்கு இஎம்ஐ கட்டணும். ஸோ இது மாதிரி வந்து 2 இதுக்குமே வந்து ஈக்குவலாக தான் செலவு இருக்க மாதிரி இருக்கும். என்ன கார்னா நம்ம கொஞ்சம் சௌகரியமாக போயிட்டு வருவோம். பட் பஸ்ஸு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நடந்து போகணும். ஸோ அந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஜாப் ஷூரிட்டி இருக்குது அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியும். ஜாப் இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வரீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிளானில் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கனாலும் சரி, இல்லை ஃபேமிலியாக வரீங்கனாலுமே சரி, ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக அந்த வீடு, அப்புறம் மாத செலவு, உங்களோட எல்லா விஷயத்தையும் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ மினிமமாக வந்து எவ்வளோ தான் இப்போ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் லண்டன் சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு இருக்கீங்கன்னா 3000-3500 பவுண்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும். நான் சொல்கிறது மினிமமாக, இல்லை 2500 பவுண்டு நீங்கள் அப்படியே அடித்து பிடிச்சி கொஞ்சம் மிச்சம் பண்ணி செலவு பண்ணுற மாதிரி இருந்தால். இதே அவுட் சைட் யூகேல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2500 பவுண்டாவது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ரெகுலராக உங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்னா இங்கே உள்ள செலவில் மட்டும் நீங்கள் பார்த்துக்க முடியும். பட் சேவிங்ஸ்லாம் எண்ட் ஆஃப் த டே ஏதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 6 வருஷம் ஆச்சு, என்ன சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி மைனஸில் போகாமல் பார்த்துக்கிறது தான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா நானே யோசிச்சிருக்கோம், சின்ன வயசில் வெளிநாடு போயிட்டாங்களா சூப்பராக வீடு வாங்கிடுவாங்க, கார் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தெரியுது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களும் வந்து அதே அங்கே எவ்வளோ நம்ம செலவு பண்ணி எவ்வளோ மிச்சம் பண்ணுறோமோ அதே காஸ்ட் ஆஃப் தான் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து யூகேவோட கரண்ட் சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். டாடா, பாய் பாய்.